வணக்கமுங்க. ஈரோடு மாவட்டமுங்க மொடக்கூர்ச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்யாணிபுரத்தில் அமைந்துள்ள பிகேபி சாமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 32ஆம் ஆண்டு விழா நடந்ததுங்க. நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம ஆண்டு விழாவுக்கு போயிருந்தோமுங்க. நாம் பயணிக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல தகவலை தொடர்ந்து நம்ம சேனல் நம்ம பதிவு பண்ணிட்டு வரோங்க. நீங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேங்க. 32ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு 2 நாள் விழா நடந்ததுங்க. முதல் நாள் நடந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மொடக்கூர்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் சரஸ்வதி அம்மா கலந்துக்கிட்டாங்க. 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை இமயம் மரியாதைக்குரிய இரா சண்முக வடிவேல் அவங்க கலந்துக்கிட்டு மாணவ மாணவிகளிடையே சொற்பொழிவாட்டினாங்க. 2 நாளுமே பார்த்தீங்கன்னா பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோட கோலாகலமாக ஆண்டு விழா நடந்தது. அதில் ஒரு சில நிகழ்ச்சி தொகுப்பில் நம்ம ஈரோடு நந்தாஸ் விழாக்களை பதிவு பண்ணியிருக்கிறோம். வாங்க நாமளும் ஆண்டு விழாவில் நடந்த நிகழ்ச்சி தொகுப்புகளை நம்ம சேனலில் பார்க்கலாமுங்க. Bigyan ko sa dito job! Pwede mo ba? Ano ba na pagdansal? Tayo sir! Brad! Sayo!
ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்கள் கல்வி நிறுவனத்தின் தலைவர், எங்கள் குடும்பத்தின் தலைவர் மாமா டாக்டர் வி எஸ் சின்னசாமி அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர், எங்களது நிறுவனர்கள் மரியாதைக்குரிய பி கே பழனிசாமி கொண்டார் திருமதி ருக்மிணியம்மாள் அவர்களே, பல்சேகர் சகோதரர், இளைய சகோதரர் மேலப்பாளையம் திரு வி எம் பழனிசாமி கொண்டார் அவர்கள் எனது பெற்றோர்கள் மறைவுக்கு பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு விழாவிற்கு வந்திருந்து நாங்கள் என்ன செய்கின்றோம், இந்த பள்ளியானது எந்த அளவில் வளர்ச்சி அடைந்து வருகிறது, இதில் என்ன சிறப்புகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அவருடைய ஆலோசனைகள் உறுப்பினராக அறக்கட்டளையில் உறுப்பினராக கொண்டிருக்கிறார்கள். 102 வயதில் ஐயா அவர்கள் 102 வயதில் இன்னைக்கு நம்ம ஆண்டு விழாவிற்கு நான் வருவேன். வந்து பெரியவர் நமது சிறப்பு விருந்தினரின் உரையை நான் கேட்க வேண்டும் எனது ஆவலுடன் அவர்கள் வந்துள்ளார்கள். அந்த வகையில் எங்களது குடும்பத்தின் மூத்தவர், எனது சிறிய தந்தையார், எங்களது கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினர் பெரிய பழனிசாமி அவர்களையும், அதே போல எங்கள் கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினர் திரு சுரேஷ் முருகேல் அவர்களையும், திருமதி திலகவதி அருண் அவர்களையும் இந்த சிறப்பு விழாவிற்கு எங்கள் அழைப்பை ஏற்று திருவாரூரில் இருந்து நாங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது ஒரே வழியில் நாங்கள் வருகிறேன். அவருக்கும் 87 வயது ஆகிறது. நீங்கள் எல்லாம் பட்டிமன்றத்தில் அவரை பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. கடந்த வாரம் கூட இந்த சிஎம் பட்சம் திருவள்ளுவர் சிலை அந்த கெட்டவர்கள் நடைபெற்ற விழாவில் அந்த 5 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு பட்டிமன்றத்தில் ஐயாவும் ஒருவர் 87 வயதில் ஒரு மூத்தவர் திருவாரூரில் அவரும் ஒரு ஆசிரியராக இருந்து ஹெட்மாஸ்டராக பணிபுரிந்து பெற்று ரிட்டையர் ஆகி இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல விதத்தில் அறிவுரைகள் கூறி இந்த வயதில் அவர் 87 திருவாரூரில் இருந்து இங்கே ஈரோடு இருந்திருக்கேன். இந்த அளவு ஒரு டிராவல் பண்ணி வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரைகள் கூற வந்துள்ளார்கள். நாமெல்லாம் உண்மையாக பாக்கியப்பட்டவர்கள். இந்த வயதில் அவர்கள் நமக்கு ஒரு அறிவுரைகள் உங்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரைகள் கூற நாம் கேட்கணும். கண்டிப்பாக அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை நாம் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த விதத்தில் பிஜேபி கல்வி குடும்பத்தின் சார்பாக ஐயாவுக்கு திருவாரூரில் வந்துள்ள நகைச்சுவை இமயம் புலவர் திரு ரா சண்முகமுடிகள் ஐயா அவர்களை மனமாற வருட வரவேற்பை வரவேற்று செய்கிறேன். நம் பிகேபி கல்வி அறக்கட்டளையின் கீழ் நடைபெறும் பிகேபி மெட்ரிக் பள்ளியானது 1993 ஜூன் மாதம் கல்விமிக்க பண்பாளர் உயர் பிகேபி ஐயா பழனிசாமி கவுண்டர் மற்றும் கல்விமிக்க அன்னை திருமதி பிகேபி ருக்மிணி அம்மாள் மற்றும் வட்டார கல்லூரிகளில் ஆதரவுடன் தொடங்கப்பட்டது. தற்பொழுது 150 பாட ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு ஆசிரியர்களோடு 2737 மாணவர்களோடு நம் பள்ளி தலைவர் மற்றும் தாளாளர் பிகேபி அருண்வியார் ஐயா அவர்கள் மற்றும் பிகேபி கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினர்களின் வழிகாட்டுதலின்படி சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. 6th standard G, M. Riganya, 7th A, P. Kanishan, 7th B, P. Harshad, 7th C, M. Tiganraj, 7th D, S. Kamalika, 7th E, R. Varshini, 7th F, T.S. Mitra, 8th A, M. Nitish Kumar, 8th B, R. Jaswant, 8th C, M. Deepan, 8th D, R. Sangamitra,
அந்த வகையிலே இது வந்து அகாடமிக் பேசிஸ். நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருக்கீங்க, நடந்துட்டு இருக்கீங்க. அகாடமிக்கு நம்ம வீக்கில் அகாடமிக்கு நல்லா பண்ணுறோம், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டடீஸ்க்கு நல்லா இருக்கிறதுக்கான ஒரு முன் ஆதாரமாக தான் இப்போது இந்த ஆதாரங்கள் வெளியாகிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு முதல் 2 இடத்தை பிடித்த மாணவிகள் நடைபெறுகிறார்கள். அவர்கள் பெற்றோருடன் வந்து பரிசீலிக்கிறார்கள். 12th standard 593 out of 600 school first பெற்றோருடன் மாணவி நடைபெறுகின்றோம். பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் மாவட்ட மாநில அளவில் மதிப்பெண்கள் பெற்றமை பாராட்டி எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் செக்ரட்டரி சார் சொன்ன மாதிரி நாங்கள் மட்டும் இல்லை, மேனேஜ்மெண்ட் எதுவுமே செய்ய முடியாது, இல்லை நாங்கள் வின்ஸ் தான் கொடுக்க முடியும். ஆனால் எங்கள் ஒரு டீமாக இருந்து நாங்கள் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது முதல் ஒரு 20 டீச்சர்ஸ் எல்லாம் ஒரே டீமாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் ஸ்கூலில் வந்து கொண்டு வரதுக்கு உதவியாக இருந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், ஆசிரியர் பணியாளர்கள் அனைவரையும் எங்கள் பிகேபி கல்வி அறக்கட்டளையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பரிசுகள் வழங்கப்படுகிறது. நகைச்சுவை பேச்சால் பல பட்டிமன்றங்களில் வலம் வந்தவர். சிறந்த சொற்பொழிவாளர்.
இந்த கல்லூரி, இந்த பள்ளி பிகேபி சாமி மெட்ரிகுலேஷன் பள்ளி மிக அருமையாக நிறுவி அதை இத்தனை ஆண்டுகள் காத்து அடுத்த ஆண்டிலே இருந்து இன்னும் மேலே உயர்த்தி கொண்டு போகிற பெருமக்களே, இந்த பள்ளியின் நிர்வாக அலுவலர் அவர்களே, முதல்வர் அம்மையார் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, 102 வயதிலே என் எதிரே உட்கார்ந்து என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களே, பொறுமையேற்ற பெரியோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பரிசுகள் வாங்கிய மாணவ மணிகளே, உங்கள் எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன். மனுஷன் நினைச்சபடிலாம் நடக்கிறதில்லை. அதே போலதான் நான் இங்க நினைச்சுக்கிட்டு வந்தது, ஏதோ ஒரு கிராமத்தில் பள்ளிக்கூடம் நடக்குது, பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, ஆசிரியர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிலாம் நினைச்சு ரொம்ப சாதாரணமாக நினைச்சிட்டு வந்தேன். இங்கே வந்த பிறகுதான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் வியப்புக்கு ஆளாகி வருவேன். இந்த நிர்வாகத்தினர் எவ்வளவு அருமையா இந்த கல்வி நிலையம் நன்றாக நடப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவ்வளவு செய்கிறார். 100 மார்க் வாங்கினவங்களுக்கு பரிசு கொடுக்கிறது சென்றார். அடுத்து அதுக்கு யார் காரணம்? இந்த ஆசிரியர் பெருமக்கள் தானே என்று அவர்களையும் போற்றி உழைச்சவனை பாராட்டினாதான் அவங்க நம்பி உழைக்கணுங்கிற எண்ணம். நான் இங்க ஒன்று பார்த்தேன். இந்த ஆசிரியர்களெல்லாம் மாணவர்களை ஊக்குவித்து பரிசு பெறுகிற தகுதியை உண்டாக்கி வைப்பதற்காக அவர்களை இந்த நிர்வாகம் பாராட்டுகிறது. இது சில இடங்களில் நடக்கும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு அந்த ஆசிரியர்கள் வந்து பரிசு வாங்கும்போது மாணவர்களாகிய நீங்கள் எல்லாம் கைதட்டி வரவேற்றீங்க பாருங்க. அது எனக்கு எதை உணர்ந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு பரிசு வழங்குவது சென்றால் என்பதை மாணவர்களாகிய நீங்கள் காட்டுங்கள். உங்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஆசிரியர்கள் பரிசு வாங்குற போது நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். அதை பார்க்க எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த பள்ளிக்கூடம் டாக்டர்கள் உருவாக்கியிருக்கு, பொறிஞர்களை எல்லாம் உருவாக்கியிருக்கு, எல்லா வகையான பெரிய பணிகளுக்கு இருந்து அனுப்பி வைக்கிறது. எல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பெருமை. 2000க்கு மேற்பட்ட மாணவர்கள் இங்கே படிக்கிறார்கள். நிறைய பள்ளிக்கூடங்கள் எங்கு பார்த்தாலும் நிறைந்திருக்கிற காலம். இப்போ ஒரு பள்ளியில 2000 பேர் படிக்கிறதுங்கிறது அந்த பள்ளி நல்லா இருந்தாலும் அதை யார் படிக்க மாட்டாங்க. அது நீங்கள் இவ்வளவு பேர் கூடியிருப்பதை பார்க்கிற போது எனக்கு மனசுக்கு நிறைவு. எல்லாரும் வந்திருக்கீங்க. பல்வேறு போட்டிகள்லாம் நடந்துச்சு, எல்லாருக்கும் பரிசு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் நிறைய பிள்ளைகளுக்கு பரிசு கொடுத்தேன். அந்த பிள்ளைகள் வந்து வாங்குற போது இந்த பள்ளிக்கூடத்தில் தனியாக நீங்கள் செஞ்சது அவங்க பெற்றோர்களோட வந்து வாங்க முடியாது. ஏன்னா நாம பள்ளிக்கூடத்தில் உழைக்கிறோம், அந்த பெற்றோர்கள் துணையாக இருந்தால் ஒழிய இது நடக்காது. ஒரு பையன் நல்லா படிக்கிறான்னா பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அடுத்து இந்த பையன் அவனை ஒழுங்கா
எல்லாரும் ரொம்ப அறிவில் சிறந்த மாணவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன சொல்லணும்? உங்க எல்லாருக்கும் தெரியும், தொட்டழைத்து ஊரும் உலகெழி மாந்தருக்கு கட்டளைக்கு ஊரும் அறிவு. என்ன அது? ஆற்றுல தண்ணி இல்லாத காலத்துல ஊத்து தோன்றும். ஊத்து தோன்ற போது எவ்வளவு தோன்றமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீர் வரும். ஏன்? அது இருக்கு அடி ஆறு வந்த போது சேர்த்து வச்சிருக்குது. தோல் வெளிப்படும். இப்ப அறிவு நம்ம எல்லாத்தையும் இருக்கு. எப்ப வெளிப்படும்? நம்முடைய அறியாமை நீங்கும் போது அறிவு வெளிப்படும். நம்ம இருக்கிறது இன்னைக்கு ஒன்று புதுசா தெரிஞ்சுக்கிட்டா நேற்று அது தெரியாம இருந்தோம்னா இருக்கும். திருமணம் அதையும் சொல்ற அறிதோறும் அறியாமை கேட்கலாம். நான் ஒன்னையும் தெரிஞ்சுக்கிற போதுதான் நேற்று எவ்வளவு முட்டாளா இருந்தேன்னு தெரியும். நேற்று தெரியல, இன்னைக்கு தெரியும். அப்போ என்ன அந்த மனதை எடுக்கிறது மாதிரி அறியாமையை நீக்குகிற போது அறிவு தோன்றுகிறது, வெளிப்பட்டு தோன்றுகிறது. இந்த கல்வி கற்கிற போது நீங்கள் எல்லாரும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். புத்தகத்தில் இருக்கிற பாடத்தை படிக்கிறது மட்டும் நம்முடைய வேலை. அதை வீட்டில் இருந்து கூட படிக்கணும். இப்ப நிறைய இதெல்லாம் வருது, உட்கார்ந்து படிக்கணும் படிக்கணும். அப்படியே அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும். பள்ளிக்கூடத்தில் வெறும் கல்வியை மட்டும் சொல்லல, ஒழுக்கம், பண்பாடு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லல. அதனாலதான் பள்ளியில போய் படிக்கணும். தனியாருக்கு படிக்கிறதுக்கு கூட ஏராளமான வசதிகள் இருக்கு. நீங்க எல்லாரும் பள்ளியில வந்து படிக்கிறீர்கள். உங்களுக்கு நல்ல கல்வியோடு சேர்த்து ஒழுக்கம், நல்ல பண்பாடு இவைகளை எல்லாம் சேர்த்து சொல்லிக் கொடுப்பதுதான் இந்த பள்ளிக்கு உள்ள தனிச்சியம். சரி, படிச்சா என்ன வரும்? அறிவு வரும். அறிவுனா என்ன? அறிவுனா என்ன? எங்க ஊர்ல ஒரு 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே திருட்டு போயிடுவாங்க. கெட்டிக்காரத்தனமா திருடுவாங்க. வருவாங்க, தம்பி இது மைக்கு நான் இதை நமக்கு தப்பா தெரியும். இந்த மைக்குங்கிறான், இது மைக்குமா? அவன் கூட்டாளி சொல்லுவான், ஆமா மைக்குமா. நமக்கு இது சாதாரணமா தெரியும். இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இந்த மைக்கை கூட்டம் முடிகிறதுக்குள்ள எடுத்து போகும். இன்னும் ஒருத்தர் சொல்றாங்க, இன்னொருத்தர் சொல்றான், முடிஞ்சா நீ இல்லைன்னா நான் எடுத்துறேன். இப்படி ஒரு திட்டம் போட்டாங்கன்னா எடுத்துட்டு போய் விற்று 50,000 5,000 மதிப்புள்ளதை கொண்டு போய் 1000 கொடுப்பாங்க. ஆளுங்க என்ன இது ஒப்பந்தம் கொடுக்குறதுன்னு அர்த்தம். மைக்குனா ஆமா மைக்குனா இவனும் ஒரு கல்யாணத்துக்கு போறான். பெரிய கல்யாணம். நம்ம ஐயா பிகேபி சாமி ஐயா கல்யாணம், பெரிய கல்யாணம். ஒரு 5000 பேர் ஒரே சமயத்தில் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி பந்தல் போட்டு, எல்லாருக்கும் சேர் போட்டு, எல்லாருக்கும் டேபிள் போட்டு வருமாறு. அதுக்கு நம்ம பையன் ஒரு 2 பேரும் போயிட்டாங்க. இந்த மைக்குடா ஆமா மைக்குன்னா வந்து 2 பேரும் போயிட்டாங்க. சாப்பிட போயிட்டாங்க. சாப்பிட்ற இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு வெள்ளி கிண்ணம்
5000 பேருக்கு ஒரே மாதிரி வெள்ளி கும்பிடும். அதுல சீராவை ஊத்தி அதுல குலோப் ஜாம் அதை எடுத்து சாப்பிடுறதுக்கு தங்கத்துல ஸ்பூன் 5000 பேருக்கு ஒரே மாதிரி. இவங்க 2 பேருக்கும் ஒரே இடத்துல உட்காரத்துக்கு இடம் கிடைக்கும். ஆனா அங்க போயிட்டா இங்க உட்காந்து அவனை கவனிக்கிறான். அவன் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவங்க டயபிட்டிஸு பிளட் ப்ரெஷரு எல்லாம் இருக்காது. அவங்களெல்லாம் சாப்பிடல பக்கம் ஏற்றிட்டாங்க. அது அவனுக்கு சௌகரியமாக இருந்துச்சு. அந்த டேபிளில் இருக்கிற ஒரு 6 தந்த ஸ்பூனை எடுத்தான். டேபிள் காலத்திலேயே தொலைஞ்சான். பனியனுக்குள்ளே போட்டான். 6 இவன் கவனிச்சுட்டே இருக்கான். இந்த பக்கத்தில் எல்லாரும் உட்காந்துருக்கான். எடுக்க முடியல. முதலே சொல்லியிருந்தா 6 3 எடுத்துக்கலாம். இப்ப அவன் எடுத்துட்டான்னு இவனுக்கு தெரியுது. தன்னால எடுக்க முடியல. அந்த பையன் எடுத்துட்டு போறது நம்ம விட்டுறதுல அப்படின்னு நினைச்சா. எல்லாரும் சாப்பிட்டு வந்தாங்க. வந்த போது இவன் என்ன பண்ணான், அந்த வீட்டுக்காரர் நின்று இருந்தார். பெரிய பணக்காரர். ஐயா விருந்துன்னா இதுதானே விருந்து. என்னமா விருந்து? ரொம்ப தூரம் இருந்துச்சு. அப்படியா, நல்லா சாப்பிட்டீங்களா? ரைட், அதான் எனக்கு வேண்டியது. மகிழ்ச்சி வாங்க. இல்லை, உங்களுக்கு ஒரு செய்தி நான் சொல்லணும். என்னன்னு, இப்போ நான் மேஜிக் வேலையெல்லாம் செய்ய கற்றுக்கிறேன். என்ன வேலை? மேஜிக் வேலை. தந்திர காட்சிகள்லாம் செய்கிறாங்கல்ல, அந்த மேஜிக் வேலை எனக்கு தெரியும்னா அந்த ஊர் எல்லாருக்குமே சாதாரணமா நான் ரேகை நல்லா பார்ப்பேன்னு சொல்லுங்க. எப்படியா எனக்கு பார்க்க சொல்லுவோமா இல்லையா? அது சொன்னாங்க. மேஜிக்லாம் தெரியுமா? எங்க ஏதாவது ஒன்று செய்யணும் பார்ப்போம். உங்களுக்கு மேஜிக் செய்யணும் அவ்வளவுதானே இருக்கு. இந்த சாப்பாட்டு மேஜிக் கந்த ஸ்கூல் வச்சிருக்கீங்கல்ல. ஆமாம், அது ஒரு 6 கொண்டாங்க. 6 தானே எடுத்துட்டாங்க. அதனால 6 கொண்டாங்க. அவன் எடுத்துட்டு வந்தான். இதுக்கு என்ன செய்ய முடியும்? என் பணியனுக்குள்ள போடுங்க. எல்லாரும் போட்டார். அந்த வீட்டுக்காரரும் போடுங்க. ஐயா, இப்போ என் மணியில் தானே போட்டுருக்கேன். இப்போ மேஜிக் பார்க்க 1 2 3 அவன் மணிக்குள்ள போகும். அவன் முந்தைய எடுத்து வச்சிருக்காங்க. அவன் மணிக்குள்ள போகணும். போயிருக்குமான்னாரு வீட்டுக்காரர். கடைக்கு பாருங்க இருக்கு. ஒன்று போய் பார்த்து அடே இங்கே வந்துடுச்சே நான் எடுத்துக்க. அவங்கிட்ட இருந்ததை எடுத்து கொடுத்துட்டான். தான் 6 எடுத்துக்கிட்டு அப்போ நான் வரட்டுமான்னு கிளம்பிட்டான். இதை கேட்கறது நமக்கு எப்படி இருக்கு? அடே அவ்வளவு பெரிய கட்டிக்காரங்க, பெரிய அறிவாளி. தந்திரமா செஞ்சதை நாம என்ன சொல்றோம்? அறிவாளின்னு சொல்றோம். இதை செய்யறதுக்கு எவ்வளவு பெரிய அறிவு செய்யறாங்க. திருவள்ளுவர் சொல்றார், இது அறிவு இல்லைடா. இது அறிவு இல்லை. அறிவுன்னா என்ன? அறிவுன்னா என்ன? சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரி நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு. இது அறிவு. அறிவுடைமையில ஒரு குரல் என்ன சொல்றாரு? மனம் போன பக்கமெல்லாம் போக விடாமல் தீமைகளை நீக்கி நல்லது செய்வது மட்டுமே அறிவு. சுருக்கமா சொல்லிக்கலாம். தன்னுடைய ஆற்றல், அறிவு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நல்லது செஞ்சா அது அறிவு. கெட்டது செஞ்சா இன்னொரு பொருளை திருடுனா அது அறிவு ஆகாது. ஆனா நாம என்ன சொல்றோம்? வீட்டுக்காரமா ஒரு பொண்ணு பெரிய அறிவு இல்லை. அறிவுனாலே நல்லது செஞ்சாதான் அறிவுனால. யாருக்காவது உதவி செஞ்சியா இந்த ஆற்றலை வைத்துக் கொண்டு அது அறிவு. இப்போ மாணவர்களாகிய நீங்கள் அறிவு, எந்த அறிவை தேர்ந்தீங்க? எல்லாருக்கும் நல்லது செய்வது எப்படி? நாம் பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் நன்றாக வாழ்வது எப்படி? இதையெல்லாம் உணர்ந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கே
வேண்டியதை படிக்கணும். கற்பவை கற்க, அசடர கற்க, கற்பவை கற்க, கற்றது நிற்க அதற்கு தக. படிச்சுட்டியா? படிச்சுட்டேன். நீ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நடத்தணும். படிச்சவங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதுபடி வாழ்ந்ததால அது படிச்சதுக்கு அடையாளம். படிச்சு இன்னொருத்தருக்கு பாடம் சொல்றதுக்கு நடத்திட்டு போயிட்டு அறிவு இல்லை. நல்லவற்றை அறிந்து அதன்படி வாழ்வதுதான் சரியான அறிவு. அந்த அறிவை தேடுவதற்காகத்தான் நாம் கல்வி சாலைக்குள்ளே வருகிறோம். சில பேர் பார்க்கிற போது எப்படி பார்க்கிறோம்? தோன்றதுங்கிற திருவள்ளுவர் என்னன்னா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு. நான் ஒரு நாள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தேன். ஒரு நாள் காலையில தெருவில் நடந்து போறேன். என் பின்னால ஒருத்தர் வந்தார். ஐயா எங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டார். அவரை யாருன்னு எனக்கு தெரியல. ஐயா எங்க வந்திருக்கீங்க? ஆமா இங்க வந்திருக்கேன், வேலையா வந்தேன். நீங்க யார்? என்ன சார் எனக்கு தெரியல, நான் உங்ககிட்ட படிச்சேன். நான் தான் உங்ககிட்ட படிச்சேன். அப்படியா? எனக்கு தெரியலையே. நான் ஒன்று சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். நான் ஒன்று சொன்னேன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். நான் சொல்லுங்க. அப்பன் சொல்லுதாரு. அதே நீ கோவிந்தராஜ் இல்லை. எனக்கு அவன் அப்பன் சொல்லுதாருன்னு சொன்ன உடனே அவன் ஹிஸ்டரியே நடத்துவது. நீ கோவிந்தராஜில் உங்க அப்பா ரயில்வேல வேலைங்க, ரயில்வே காலனிலேருந்து நீ வருவே. பார்த்தீங்களா? தெரிஞ்சு போச்சு. எதனால தெரிஞ்சது தெரியுமா? இந்த அப்பன் சுடுகாடுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வகுப்புல பாடம் நடத்துகிற போது இந்த செய்யுள் நடத்துகிறோம், அப்புறம் பாடம் நடத்துகிறோம். பாடம் நடத்துகிற போது இந்த செய்திகளை சொல்லிட்டு அந்த ஆளுக்கு ஒரு பாடா படிங்கன்னு சொல்லுவேன். என்ன உச்சரிப்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக படிக்க போவேன். அப்போ ஒரு படிக்கிறவன் சொன்னான், அப்பன் சுடுகாடு பார்க்க அழகாக இருந்தது. திருவிக்காவோட கட்டு பாடம். அப்பன் சுடுகாடு பார்க்க அழகாக இருந்ததுன்னா அப்பன் சுடுகாடுங்கிறான். அப்பனுக்கு ஒரு சுடுகாடு, மகனுக்கு ஒரு சுடுகாடு தெரிஞ்சுன்னா என்னடா படிக்கிற? அதான் சார் அப்பன் சுடுகாடு பார்த்தா அப்பசந்தாடு அவர் இருக்காங்க. அப்பசந்தாடு பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. அப்பசந்தாடுங்கிறத அவன் என்ன பண்றான்? அப்பன் சுடுகாடு. நான் என்ன பண்ணேன்? அன்னையிலேருந்து அவனுக்கு பேரே அதைத்தான் சொல்றான். அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்பன் சுடுகாடு நான் அடைய போடுகிறது. பிள்ளைகள் செய்வாங்க. பிள்ளைகள் கவனம் இல்லாத கவனம் இல்லாத போதுதான் அவனுக்கு வரும். கை தட்ட வேண்டிய நேரங்களெல்லாம் தட்டல. இப்ப தட்டுறாங்கன்னா எனக்கு என்னன்னு பயமா இருக்கு. ஏன்னா கை தட்டத்திலேயே 2 வகை பேசுறேன். நீங்க சொன்னது நல்லா இருக்குன்னு கை தட்டலாம். இன்னொருத்தர் சும்மா இருக்கும்போது கை தட்டலாம். நீங்க பேசி கிழிச்சது போதும் செஞ்சுக்கிறாங்க. கண்டுபிடிச்சாரு கரெக்டாக. கண்டுபிடிச்சாரு கரெக்டாக. பிள்ளைகள் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்காங்க. என் வகுப்புல நான் சில மாணவர்களை சந்திச்சிருக்கிறேன். அவங்களெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படா இப்படி கேட்கறாங்க. ஒரு நாள் பாடம் எடுத்துருக்கேன். அது என்ன பாடம் தெரியுமா? தசாவதாரம். தசாவதாரம்னா அதுல ஒரு அவதாரம் என்னன்னு கேட்டா ஒரு ராட்சசன் இருந்தான். பிகேபி சாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த ஆண்டு விழாவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. தொடர்ந்து நல்ல நல்ல பயனுள்ள நிகழ்ச்சிகளை நம்ம சேனலில் பார்க்கலாமுங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.